வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸியாவும், அதே நேரத்தில நல்லா டேஸ்டியாவும் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு ரொம்ப எஃபெக்ட்லாம் போட தேவையில்ல. சட்டுன்னு இந்த மட்டன் குழம்பு செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனிஷ்னா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே இருக்க ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டேஸ்டியான மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ப்ரெஷர் குக்கர் எடுத்திருக்கேன். இதில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா மட்டும் தான் மட்டன் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பிரியாணி இலை 1, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 2 சேர்த்து இது கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயத்தை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து அது பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம அரைச்சி சேர்க்குறதுனால பார்த்தீங்கன்னா, நமக்கு கிரேவி நல்லா திக்காவும் இருக்கும். அதே போல் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஃப்ளேவருக்காக மட்டும் தான் நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். காரத்துக்காக நம்ம தனி மிளகாய் சேர்ப்போம். அதனால் ஃப்ளேவருக்காக மட்டும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அதே வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டோட பேஸ்ட்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். இதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 3 தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். தனி மிளகாய் தூள் மட்டும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக புதினா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் புதினா சேர்க்கும்போது நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். புதினா சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 கிலோ மட்டன் நல்லா எலும்பு கறிமா வாங்கிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இந்த மசாலாவில் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சிம்மிலே வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு இந்த மட்டனையும் இந்த மசாலாவையும் நல்லாவே கிளறி விடலாம். கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. மட்டனும் இந்த மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கலாம். உங்கள் ஊரில் மட்டன் எந்த அளவுக்கு வேகும் அப்படின்ற உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும் இல்லையா? அந்தளவுக்கு நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னாக்கும் 1 கப் அளவுக்கு தேங்காய், 15 அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். இது தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்காக. முந்திரி பருப்பு சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இல்லை அப்படின்னா மட்டும் கசகசா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு தனியாக வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் நல்லாவே மட்டன் வெந்துருச்சு. இதில் தேங்காய் பேஸ்ட்டை இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. திப்பி திப்பியாக இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்காது. அதனால் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதை இதில் ஊற்றிட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸாக வேணுமா, தண்ணியாக வேணுமா டிசைட் பண்ணிவிட்டு அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா தளதளன்னு கொதிச்சு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கும் மறுபடியும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டிங்கனாக்கும் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லியில் தூவி விட்டுட்டு இங்கே சர்வ் பண்ணிக்கலாம். இது இட்லி, தோசை, சாப்பாடு சுட சுட, இடியப்பம் எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.